தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம் பரப்புரை நடத்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என அறிவுறுத்தல். பீகார் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. மத்திய நிலவரப்படி சுமார் 50% வாக்குகள் பதிவானதாக தகவல். பீகாரில் ஏழை வாக்காளர்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்ல விடாமல் பாஜகவினர் தடுப்பதாக புகார். படகுகளில் சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற நிலையில் படகுகளை இயக்க விடாமல் தடுப்பதாக கூறி போராட்டம். மேலும் பல வாக்குச்சாவடிகளில் மின்சாரத்தை துண்டித்து வாக்குப்பதிவை தாமதப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தீர்ப்பாய சீர்திருத்த வழக்கை மீண்டும் ஒத்திவைக்க கோரிய ஒன்றிய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ஒன்றிய அரசின் செயல்பாடு நீதிமன்றத்திற்கு இழைக்கும் அநீதி என தலைமை நீதிபதி கண்டனம். ஊழல் குறித்த ஆதாரங்களை அளிக்கவே கொடநாடு பங்களாவில் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்தன. எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் விரைவில் தீர்வு காணப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தகவல். அரசு பள்ளிகளில் 159 கோடியில் 2236 ஆய்வகங்கள் அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 127 கோடியே 57 லட்சம் ரூபாயில் 6672 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கவும் டெண்டர் வெளியீடு. அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கியது நான் செய்த தவறு. அன்புமணியின் பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க வகையில் உள்ளதாக பாமக தலைவர் ராமதாஸ் பேட்டி. திருச்செந்தூரில் 2வது நாளாக உள்வாங்கிய கடல். சுமார் 80 அடி தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் கடலில் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் உள்பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எதிரொலி. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். வானில் அரிய நிகழ்வாக வழக்கத்தை விட சற்று பெரிய அளவில் தோன்றிய நிலா. இந்தியா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் தென்பட்ட சூப்பர் மூனை கண்டு ரசித்த மக்கள். (2026) IPL தொடரில் தோனி விளையாடுவார். CSK அணியின் அறிவிப்பால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. இந்தியாவில் நடைபெறும் 2026 ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சென்னை உள்பட 4 மைதானங்களில் நடைபெறும் என தகவல்.